இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இடைவிடாது பாலியல் தொல்லை, சட்டத்தின் பிடியில் சிக்கினார் அந்த முன்னணி வங்கியின் உயர் அதிகாரி. தனக்கு கீழ் வேலை செய்து வந்த பெண் அதிகாரியிடம் பாலியல் தொல்லை கொடுத்து அவரை இம்சைப்படுத்தி வந்ததாக கூறப்படும் மேபேங்க் ஈப்போ பர்சாம் கிளையின் உயர் அதிகாரிக்கு எதிராக தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கமான நியூப் மிகப்பெரிய மறியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட வேளையில் அந்த உயர் அதிகாரி சட்டத்தின் பிடியில் இன்று சிக்கினார். ரோஸ்மான் ஜமாலுடின் என்ற 52 வயதுடைய அந்த உயர் அதிகாரி இன்று காலையில் ஈப்போ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். அவருக்கு எதிராக 2 பாலியல் குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. அந்த முன்னணி வங்கியில் வேலை செய்து வந்த 38 வயது பெண்ணிடம் பாலியல் தொல்லை கொடுக்கும் வகையில் ஆபாச குறுந்தகவல்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தது மற்றும் அந்த பெண்ணிடம் கண்ணியம் குறைவாக நடந்து கொண்டதாக ரோஸ்மான் ஜமாலுடின் குற்றஞ்சாட்டப்பட்டார். கடந்த 2021 ஆண்டு மே 20 காலை 10:52 மணியளவில் ஈப்போ கார்டன் ஈஸ்ட் ஜாலான் பராஜூரிட் என்ற வளாகத்திலும், பின்னர் 2021 ஆண்டு ஆகஸ்ட் 18 மதியம் 12:08 மணியளவில் மேற்கூறப்பட்ட வளாகத்திலும் அந்த நபர் இத்தகைய பாலியல் சேட்டைகளை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரியின் நடவடிக்கையை எதிர்த்து அந்த பெண் புகார் அளித்தும் வங்கியின் உயர் அதிகாரிகள் குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை பகிரங்கமாக தற்காத்து வந்ததாக நியூப் பொதுச் செயலாளர் ஜே சோலமன் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியிருந்தார். அந்த அதிகாரியின் இந்த பாலியல் தொல்லை நடவடிக்கையை எதிர்த்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதியில் ஈப்போ பர்சாமிலுள்ள மேபேங்க் வங்கி அலுவலகத்திற்கு வெளியே நியூப் உறுப்பினர்கள் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்ட மறியலில் ஈடுபட்டனர். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ரோஸ்மான் ஜமாலுடின் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் குற்றஞ்சாட்டப்பட்ட ரோஸ்மான் ஜமாலுடின் தனக்கு எதிரான 2 பாலியல் குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 2500 வெள்ளி ஜாமீனில் விடுவிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் எஸ் புனிதா அனுமதித்தார். பாகிஸ்தானுக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான நிஷான்-இ-பாகிஸ்தான் எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் உள்ள அதிபர் மாளிகையில் பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி ஜர்டாரி இவ்விருதினை வழங்கி சிறப்பு செய்தார். பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய தெற்காசிய நாடுகளுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இன்று காலையில் மரியாதை நிமித்தமாக பாகிஸ்தான் அதிபர் ஆசிஃப் அலி ஜர்டாரியுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது அவருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வெள்ளிக்கிழமை வங்காளதேசத்திற்கு அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். பிரதமரின் இந்த வருகை வங்காளதேசத்துடனான 52 ஆண்டு கால வரலாற்றை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்துள்ளது. தற்போதைய சவால் நிறைந்த சூழ்நிலையில் அந்நாட்டிற்கு டத்தோஸ்ரீ அன்வார் பயணம் மேற்கொள்வது அந்நாட்டு மக்களுக்கு மலேசியாவின் ஆதரவை புலப்படுத்துவதாக உள்ளது என்று வங்காளதேசத்திற்கான மலேசிய தூதர் ஹஸ்னா முகமது ஹஷீம் தெரிவித்துள்ளார். கடந்த 1972 ஆண்டு ஜனவரி 31 வங்காளதேசம் ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது அதனை அங்கீகரித்த உலகின் முதலாவது முஸ்லிம் நாடு மலேசியாவாகும். அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் நினைவு கூறத்தக்க வருகையாக மலேசிய பிரதமரின் இந்த வருகை அமைகிறது என்று அவர் குறிப்பிட்டார். வங்காளதேசத்தில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்ட இந்த 2 மாத காலகட்டத்தில் அந்த தெற்காசியா நாட்டிற்கு வருகை மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் விளங்குகிறார்.
பிரபல தொழில் முனைவரும் ஏர் ஏசியா விமான குழுமத்தின் தலைமை செயல்முறை அதிகாரியுமான தான் ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் மலாயா பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டு கால தவணைக்கான துணை பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். விமான போக்குவரத்து துறையிலும் வணிகத் துறையில் டானி பெர்னாண்டஸ் கொண்டுள்ள பரந்த அனுபவம் மற்றும் ஆற்றல் மலாயா பல்கலைக்கழகத்தின் உயர்கல்வி போதனைக்கு விலைமதிப்பற்ற நுண்ணறிவுகளையும் உத்வேகத்தையும் தரும் என்று அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோஸ்ரீ டாக்டர் நூர் அஸ்வான் அபு ஓஸ்மான் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பல்வேறு தொழில்துறைகளில் 35 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் துணை பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ள டானி பெர்னாண்டஸ் மாணவர்களுக்கு தொழில் நிபுணத்துவத்திற்கான ஈடு இணையற்ற கல்வி அனுகூலங்களை வழங்குவார். அது நிஜ உலக வணிக நடைமுறைகளுடன் கல்வியறிவை இணைக்கும் என்று தாம் நம்புவதாக நூர் அஸ்வான் குறிப்பிட்டார். சர்ச்சைக்குரிய குளோபல் ஈக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 13,50,000 வெள்ளி பெறுமானமுள்ள 206 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. தவிர அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 19 துண்டு நிலங்கள், 31 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி நசீருடின் முகமது அலி உட்பட 24 பேருக்கான தடுப்பு காவலை மேலும் நீட்டிப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக ஐஜிபி குறிப்பிட்டார். கடந்த செப்டம்பர் மாதம் ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி சம்பிலான் மாநிலங்களில் அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான 20 சமூக நல இல்லங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 402 சிறார்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 13 பேர் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. யுனைடெட் கிங்டம் மற்றும் ஜப்பானுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்வதற்கு தமது கடப்பிதழை நீதிமன்றத்திலிருந்து தற்காலிகமாக பெறுவதில் முன்னாள் நிதி அமைச்சர் துன்டைம் ஜைனோடினின் துணைவியார் நைம் காலிட் இன்று வெற்றி பெற்றார். 67 வயது நைமா காலிட் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மசியா மொஹைடி ஆட்சேபனை தெரிவிக்காததை தொடர்ந்து மலேசிய செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசூரா அல்வி அந்த விண்ணப்பத்திற்கு அனுமதியளித்தார். இன்று தொடங்கி வரும் நவம்பர் 11ஆம் தேதி வரையில் நைமா காலிட் தனது கடப்பிதழை வைத்திருப்பதற்கு நீதிமன்றம் அனுமதிப்பதாக அசூரா அல்வி குறிப்பிட்டார். தனது சொத்து விபரங்களை அறிவிப்பதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சட்டத்தை பின்பற்றவில்லை என்று கூறி ஒரு தொழில் அதிபரும் வழக்கறிஞருமான நைமா காலிட் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரையில் நீடிக்கும் என்று மலேசிய வானிலை இலாக்காவான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. இது இடியுடன் கூடிய அடைமழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்படும் என்று அது எச்சரித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையில் மழை பெய்துவிட்ட நிலையில் நாட்டில் வரலாறு காணாத வறட்சி ஏற்படும். பல இடங்களில் குடிநீர் பஞ்சமும் ஏற்படலாம். எனினும் 2 வாரங்களுக்கு முன்னர் மலேசியாவின் வட மாநிலங்களில் எதிர்பாராத விதமாக கனமழை பெய்ததால் கெடா, பெர்லிஸ், பினாங்கு, பேரா ஆகிய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அடுத்த 2 மாதங்களுக்கு கிளாந்தான், திரங்கானு, பஹாங் ஆகிய கிழக்கு கரையோர மாநிலங்களில் கடும் மழை பெய்யும். பின்னர் ஜனவரி மாதம் ஜொஹூர், சபா, சரவா ஆகிய மாநிலங்களில் பலத்த மழை பெய்யும் என்று மெட் மலேசியா ஆரூடம் கூறியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.